இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் லன்ச்சுங்க. எங்கள் வீட்டில் முஸ்லீம் ஸ்டைலில் குஸ்கா, வெள்ளை குஸ்கா. நெய் சோறு கிடையாது, இது வந்து வெள்ளை குஸ்கா. குக்கரில் தான் வைக்க போகிறேன். குக்கரில் வந்துட்டு கடலெண்ணெய் கொஞ்சம், நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஸ்பைசஸ் எப்போது போல் பட்டை, கிராம்பு, சோம்பு, இலையெல்லாம் போட்டுட்டு ஆனியன், ஒரு பெரிய ஆனியனை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மிக்சியில் வந்துட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அவ்வளோதாங்க. இதை போட்டு ஒரு கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். இதில் ஒரு 5-6 சின்ன வெங்காயமும் போட்டுக்கோங்க, மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. நல்ல பச்சை வாசனை போகணும். இந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனை போனால் தான் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க அப்படியே. இப்போ வந்து புதினா ஒரு கை நிறைய போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பால் வந்து நான் அரை மூடியில் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒன்று வந்து தலை தடவி அரிசி எடுத்திருக்கேன், ஜீரக சம்பா. ஸோ 1.5 தண்ணி ஊற்றணும். தேங்காய் பால் தண்ணியும் அந்த மிக்ஸி கழுவுன தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரிமைனிங் அரை இது வந்துட்டு நார்மல் வாட்டரை ஊற்றிக்கலாம். நான் அரிசி வந்துட்டு 1 தான் எடுத்திருக்கேன், ஊற வச்சுருக்கேன் ஒரு 20 நிமிஷம். லெமன் ஒரு ½ லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொதி வந்தோன்னே ஊற வச்சுருந்த அரிசியும் போட்டாச்சு. ஜீரக சம்பா அரிசி தான், அதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு, பிரியாணி ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வந்து 2 விசில் பெரிய ஃப்ளேம்லையும் சிம்மில் வந்து 1 விசில் விட்டால் போதும், சூப்பராக ரைஸ் வெந்துடும். இதில் வந்து ரொம்ப நெய் போட வேண்டாம், ஏன்னா தேங்காயிலையும் உங்களுக்கு எண்ணெய் வரும், நெய்யும் ஊற்றிருக்கும். ஸோ ரொம்ப ஊற்றினா திகட்டிடும். கொஞ்சமாக மைல்டாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் வந்து சிக்கன் பாருங்கள், சுக்கா மாதிரி. அப்புறமா எப்போதும் போல் ஆனியன் ரைத்தா, அதில் கொஞ்சம் கேரட், கியூக்கும்பர்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக. அவ்வளோதான், ட்ரை பண்ணி பாருங்கள். டூடல்ஸ்.